ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவேப்பிலை பொடி தான் பார்க்க போகிறோம். ஸோ கடலப்பருப்பு, வரமிளகா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மறுபடியும் எண்ணெய் விட்டு பூண்டு, புளி இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு ஆற வைக்கணுமோ அந்த அளவுக்கு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா உளுந்து, ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா முழு உளுந்து தான். இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேஸை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ அதிகமாக வச்சிங்க அப்படின்னா எல்லா பொருட்களும் கரிஞ்சிரும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது லாஸ்ட்டாக வந்து நம்ம வறுத்து எடுக்கணும். ஸோ இப்போ வந்து உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆகணும். ஓரளவுக்கு வந்து பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு 40% வந்து பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா இது கூட எக்ஸ்ட்ரா 2 பொருளை வந்து சேர்ப்போம். அதனால் ரொம்ப வந்து பொன்னிறமாக வேண்டாம், ஒரு அளவுக்கு பொன்னிறமாக ஒரு 40% ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இது கூட மிளகு, ஜீரகம் அதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ மிளகு, ஜீரகம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3 பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதையும் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சுக்கோங்க. எல்லா பொருட்களையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா புளியெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் ஒன்றா வந்து எல்லா பொருளையும் போட்டு நம்ம மிக்சியில் வந்து அரைக்கணும். அதனால தான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த வரமிளகா, பூண்டு, புளி, கடலப்பருப்பு இது தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உளுந்து, மிளகு, ஜீரகம் மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ட்ரை ஆயிடும். நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த கருவேப்பிலை என்ன பண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு கேஸை இதை வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா திருப்பி விட்டு நீங்கள் இது நல்லா முறுமுறுன்னு வர மாதிரி நீங்கள் திருப்பி விட்டு வறுத்து எடுக்கணும். ஸோ இதுவும் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த சூட்டில் வந்து ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் டேஸ்ட்டே வந்து டோட்டலாக மாறிடும். அதனால் நல்லா கரண்டியை வச்சு கேப் விடாமல் சிம்மில் வச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னா திருப்பி விட்டு நல்லா மொறுன்னு வர மாதிரி நீங்கள் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அந்த மாதிரி தான், ஓகேங்களா. நல்லா திருப்பி விட்டுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன் இது நிறைய சொல்கிறேன் அப்படின்னா நம்ம லைட்டாக சூடு அதிகமான கூட அந்த இலையெல்லாம் கருகி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்கும்போது தெரியுது ஒரு அளவுக்கு வந்து முறுமுறுப்பு வந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து முறுமுறுப்பு ஆனதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ இந்த பிளேட்டில் வந்து நம்ம தனியாக வறுத்து வச்ச பொருட்கள்லாம் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா ஆறட்டும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பு தன்மையாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை வந்து ஆறிட்டுருக்கு. ஸோ இப்போ ஆறினதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த பொருட்கள்லாம் மிக்சியில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மிக்சியில் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த பொருட்களையும் வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொரகொரப்பாக வர மாதிரி நீங்கள் அரைக்கணும். ரொம்ப நைஸாக வேண்டாம், ஓரளவுக்கு கொரகொரப்பாக வர மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா மிக்சியில் மாற்றியாச்சு. கடைசி ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா இது கூட வந்து கொஞ்சமாக பெருங்காய பொடியும் உப்பும் வந்து சேர்க்கணும், ஓகேங்களா. இது மறந்துடாதீங்க. ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா கடைசியாக பெருங்காய பொடியும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, நைஸாக இல்லை, இந்த அளவுக்கு கொரகொரப்பாக வந்தோடனே நீங்கள் எடுத்துடணும். ஸோ இந்த கருவேப்பிலை பொடியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை, சுட சாப்பாடு வச்சு தேங்காய் எண்ணெய், நெய்யெல்லாம் ஊற்றி குழந்தைங்களுக்கு பிணைஞ்சு கொடுக்கலாம், ஹெல்த்தி. ஸோ இதே டேஸ்ட்டில் பாரம்பரியம் செஞ்சு பாருங்கள். ஸோ தேங்க்யூ, பை ஆல்.